इधर भारत माता की जय बोल रहे हैं और भारत माता के जवानों पर पत्थर मार रहे हैं जिससे कि जान जा सकती है। ये बड़ा ही गलत बात है। चाहे वो लाठी चलावे चाहे गोली चलावे, हमें उसकी परवाह नहीं करना है। हम जैसे वैसे ही हम रहेंगे। வணக்கம். புல்டோசர் ஜஸ்டிஸ் சரியா தவறா? இந்த நாடு ஜனநாயக நாடா இல்லையா? இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் சட்டத்திட்டம் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றங்கள், அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் சட்டசபை, பார்லிமெண்ட் இருக்கிறதா இல்லையா? அப்ப எப்படி சட்டத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை நீங்க திணிக்க முடியும்? எப்படி புல்டோசர் ஜஸ்டிஸை நீங்க நியாயப்படுத்த முடியும்? எப்படி புல்டோசர் ஜஸ்டிஸை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, தலித்களை நீங்க தாக்கி வருகிறீர்கள்? அப்போ இந்த நாடு தாலிபான் அந்த சட்டப்படி நடக்க தொடங்கிவிட்டதா? எந்த ஹிந்து ராஷ்டிரா நீங்க கனவை காட்டி வருகிறீர்களோ அந்த ஹிந்து ராஷ்டிராவுடைய உண்மையான முகம் இதுதானா என்று நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள. என்ன நடந்தது தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பிஜேபி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் புல்டோசர் ஜஸ்டிஸை வைத்து நியாயப்படுத்தி வருகிறார்கள் இந்த நபர்கள், முக்கியமாக பிஜேபியை சார்ந்த நபர்கள். அதாவது நீங்க தவறு செய்தீர்கள்னா உங்களுடைய வீட்டை இடித்து விடுவோம். ஹிந்துவாக இருந்தால் உங்களுடைய வீட்டை எதுவும் செய்ய மாட்டோம். நீங்க பணக்கார வீட்டு நபராக இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க உயர் ஜாதியினராக இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் நீங்க முஸ்லிமாக இருந்தால், நீங்க தலித்தாக இருந்தால், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் கூட உங்களுடைய வீட்டை நாங்க அழித்து விடுவோம். இதனால் என்ன மெசேஜை எடுத்து காட்டி வருகிறார்கள்? யோகி ஆதித்யநாத் புல்டோசர் பாபா என்று அழைக்கப்படுகிறார். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கியதற்கு, அங்க இருக்கக்கூடிய தலித்களை தாக்கியதற்காக அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பட்டம். அவருடைய காம்படிட்டராக இன்னைக்கு மிஸ்டர் யாதவ், மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், அவரும் களத்தில் இறங்கிவிட்டார். நாங்களும் சும்மா விட மாட்டோம். முஸ்லிமாக இருந்தால் நாங்க ஒரு மெசேஜை கொடுக்க பார்ப்போம். என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சத்தர்பூரில் வசிக்கக்கூடிய ஹாஜி ஷெஹசாத் ஒரு காங்கிரஸ் தலைவர், ப்ராஃபட் முகமதை பற்றி தவறாக பேசிய ஒரு செயின்ட், ஒரு பாபா மீது புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கிறார். ப்ராஃபட் முகம்மதை பற்றி ஆகஸ்ட் 20 கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு பின்பு பல்வேறு நபர்கள், முக்கியமாக முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள். ஆங்காங்கே வழக்குகள் போட கூறி ஒரு ப்ரொடெஸ்டும் நடந்தது. இதே போன்ற ப்ரொடெஸ்டிற்காக தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அங்க ஒரு கலவரமாக வெடித்து அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது கற்களை எறிந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த பாபா மீது ஒரு எஃப்ஐஆரை கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எழுத தயாராகவில்லை. இதற்கு பின் என்ன நடந்தது? கலவரம் நடந்து முடிந்த அடுத்த நாள் ஹாஜி ஷெஹசாத் என்கிற காங்கிரசின் தலைவர், அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய முஸ்லிம் பணக்காரர், அவரோட வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். கிட்டத்தட்ட 15 to 20 கோடி ரூபாய் செலவில் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட அந்த வீடு. பின்னாடி நீங்க என்னுடைய பேக்ரவுண்டில் அந்த வீட்டை பார்க்கிறீர்கள். இதிலிருந்து இவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய மெசேஜ் என்ன? நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் கூட, நீங்க முஸ்லிம் அல்ல தலித்தாக இருந்தாலே போதும், உங்களுடைய அஸ்தித்வத்தையே நாங்க அழித்து விடுவோம். இது ஹிந்து ராஷ்டிராவிற்கான ஒரு புதிய பாதையாக இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம், நீதிமன்றம், கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸி, இது எல்லாமே நீங்க மறந்து விடுங்கள், எதுவுமே இடம்பெறாது. மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து கூட ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை.
மத்திய பிரதேசத்தை விட்டுவிடுங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இதை பற்றி பேசக்கூடவில்லை. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வீக்காக இருக்கிறதா? அப்படி ஒரு இஸ்லாமியரோட வீட்டை எதற்காக நீங்க இடித்தீர்கள் அந்த கேள்வியை கேட்டாலே நீங்க ஆன்டி ஹிந்துவாக மாறி விடுவீர்கள். அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வராது. இது காங்கிரஸோட ஐடியாலஜி. என்னை போன்ற நபர்கள், பல்வேறு நபர்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசியதற்கு பின்பு, எழுதியதற்கு பின்பு, திடீர் என்று 2-3 நாட்களுக்கு பின்பு இப்போ ஒவ்வொன்றாக காங்கிரஸ் தலைவர்கள் இதை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி இதை பற்றி எழுதியிருக்கிறார். புல்டோசர் ஜஸ்டிஸ் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. திக்விஜய் சிங் 2 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், சீனியர் பாலிட்டிஷியன், மத்திய பிரதேஷ், அவர் அதற்கு பின்பு எழுதியிருக்கிறார். உமங் சிங்கார் இவரும் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸை எதிர்த்து எழுதியிருக்கிறார். இப்போ இவர்கள் பேசுகிறார்கள், அதாவது எங்களுடைய தொண்டருடைய வீட்டை நீங்க இப்படி இடிக்கலாம் என்று. ஆனால் அன்னைக்கு யாருமே பேசவில்லை. 3 நாட்கள் முன்பு இந்த நடந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இன்சிடென்ட். சரி, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த வீட்டை இடித்திருக்கிறார்கள். அந்த வீட்டை மட்டும் இடிக்கவில்லை, எந்த விதமான நோட்டீஸ் வழங்கப்படவில்லை, எந்த விதமான கேஸ் ஃபைல் ஆகவில்லை. அந்த நபர் மீது ஸ்டோன் பெல்டிங்கான கேஸ் இருக்கிறது. அடுத்த நாள் இந்த பில்டிங்கை இல்லீகலாக எடுத்து காட்டிவிட்டார்கள். எப்படி இல்லீகல் அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். வீட்டை விட்டுவிடுங்கள், 3 வாகனங்களை கூட நசுக்கி விட்டுறார்கள். அதாவது அவர்களுடைய மோட்டோவே ஒட்டுமொத்த வீட்டை, அவர்களிடம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்களை அழிப்பது மட்டும்தான். ஒரு மெசேஜை காட்டணும், நீங்கள் யாராக இருந்தால் கூட, நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி மத்திய பிரதேஷ் அரசாங்கம் இதை எடுத்துக்காட்டியிருக்கிறது. உமங் சிங்கர் அவர்தான் இந்த விஷயத்தை முதலாக எழுதினார் தன்னுடைய एक्स பக்கத்தில். छतरपुर मामले में मध्य प्रदेश शासन द्वारा कांग्रेस के पूर्व जिला उपाध्यक्ष हाजी शहजाद अली का घर गिराने की कार्यवाही पूर्णतः असंवैधानिक है. காங்கிரஸ் தலைவரான ஹாஜி ஷஹசாத் உடைய வீட்டை புல்டோஸ் செய்தது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு செயல். मैं इसकी घोर निंदा करता हूं. நான் இதை கடுமையாக எதிர்க்கிறேன். क्या मध्य प्रदेश सरकार खुद को कानून एवं न्यायपालिका से ऊपर समझती है? மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தன்னை சட்டத்திற்கும் இந்த நாட்டு கோர்ட் நீதிமன்றங்களுக்கும் மேலாக பார்க்கிறதா? क्या किसी का मकान कभी भी तोड़ा जा सकता है? யாருடைய வீட்டை வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க இடிக்கலாமா? ये अधिकार मध्य प्रदेश सरकार को किसने दिया? இந்த அதிகாரத்தை மத்திய பிரதேஷ் அரசாங்கத்திற்கு யார் கொடுத்தார்? இப்போ இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போறதான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சென்றதுக்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு விதத்தில் இது போன்ற அரசாங்கத்துடைய தவறான செயல்களை தட்டி கேட்பார்கள் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு दिग्विजय सिंह அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். छतरपुर पे थाने पर पथराव का मैं समर्थन नहीं करता हूं. छतरपुरिல் இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது நடந்த ஸ்டோன் பெல்டிங்கை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன், நாங்களும் ஆதரிப்பதில்லை. लेकिन इसका आरोप में हाजी शहजाद अली का मकान जमींदोज करना, उनकी गाड़ियों पर बुलडोजर चलाना और उसे गुनाहों का मुखिया घोषित करना संदेह पैदा करता है. ஆனால் ஹாஜியுடைய வீட்டை இடிப்பது, அவருடைய வாகனங்களை நசுக்குவது, அவரை மிக முக்கியமான கொடூர ஒரு தீவிரவாதி போன்று சித்தரிப்பது சந்தேகங்களை கிளப்புகிறது. संदेह यह भी है कि भ्रम में भाजपा नेता जिस घटना को पत्थरबाजी से जोड़ रहे हैं, स्थानीय कलेक्टर उसे अवैध निर्माण का मामला बता रहे हैं. பிஜேபியினர்கள், பிஜேபியின் தொண்டர்கள் இதை ஸ்டோன் பெல்டிங் அந்த விஷயத்திலுடன் இணைக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்
இது இல்லீகல் கட்டடம் என்று எடுத்து காட்டுகிறார். 5 வருடங்கள் இந்த கட்டடத்தை கட்டி வந்திருக்கிறார்கள். கடந்த 18 ஆண்டுகளாக பிஜேபியோட அரசாங்கம் தான் இருக்கிறது. 5 ஆண்டுகளாக இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி இல்லீகலாக இருந்திருந்தால் நீங்க கோர்ட்டிற்கு அவரை இழுத்திருக்கலாம், அவருக்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கலாம். அந்த வீட்டை கட்டுவதற்கான அந்த பிளானை நீங்க அப்ரூவ் செய்ய வேண்டாமே. அப்போ எப்படி இது இல்லீகலாக மாறியது என்கிற கேள்விகளை பல்வேறு நபர்கள் கேட்டு வருகிறார்கள். சரி, இதை விட்டுவிடுங்கள். இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஷெஹசாத் அலியுடைய வீட்டை நீங்க டிமாலிஷ் செய்திருக்கிறீர்கள். ஷெஹசாத் அலியுடைய வீட்டை எந்த ஆதாரத்தை வைத்து, எந்த சட்டத்திற்கு கீழே நீங்க டிமாலிஷ் செய்தீர்கள் என்கிற இந்த கேள்வியை கேட்கும் போது எந்த விதமான பதிலும் வரவில்லை. காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் சுரேந்திர ராஜ்பூத் இவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதை போடும்போது அவர் எழுதிய வார்த்தைகள்: இம்ரான் பிரஜாபதி, சேர்மன் ஆஃப் மைனாரிட்டி செல், காங்கிரஸ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, இவர் இதை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் செய்ய போகிறார். இம்ரான் பிரஜாபதி என்ன எழுதுறாருன்னா, கியா ஏ நியாய, இதுதான் நீதியா, இதுதான் நியாயமா? ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கோர்ட் முடிவெடுக்கட்டுமே. நீங்க எப்படி बुलडोजर जस्टिसை நீங்க எடுக்கிறீர்கள்? छतरपुर मध्य प्रदेश में प्रशासन ने हाजी शहजाद का सिर्फ घर नहीं तोड़ा बल्कि घर में खड़ी गाड़ियां भी बुलडोज कर दी. வீட்டை மட்டும் இடிக்கவில்லை, அங்க நின்ற கார்களையும் விட்டு வைக்கவில்லை. இது போன்ற ஸ்டேட்மெண்ட்கள் பல வருகிறது. இந்த வழக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான நீதி நியாயத்தை வழங்கும். சுப்ரீம் கோர்ட் குறைஞ்சபட்சம் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையாவது பெற்றுக் கொடுக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அந்த காம்பன்சேஷன் சுப்ரீம் கோர்ட் வாங்கி கொடுக்குமா என்ற இந்த கேள்வியை நீங்க பார்க்க வேண்டும். இம்ரான் பிரஜாபதி घरी, மோகன் யாதவ் who is the chief minister of மத்திய பிரதேஷ், அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய வார்த்தை, இந்த பதில் எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள். who ever takes law in his hand, the law will reach to his home along with the bulldozer. யார் சட்டத்தை கையில் எடுக்கிறீர்களோ அவர்களுடைய வீட்டை தேடி சட்டம் போகும், புல்டோசர் வடிவமாக போகும். எந்த சட்டத்தை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? எந்த சட்ட புஸ்தகத்தில் புல்டோசர் ஜஸ்டிஸ் எழுதியிருக்கிறது? ஒரு குற்றவாளி தவறு செய்தால் அந்த நபருடைய வீட்டை இடிப்பதாக எங்கு எழுதியிருக்கிறார்கள்? இதை இவரால் பதில் கொடுக்க முடியுமா? இதே போன்ற சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கையில் எடுக்க தொடங்கிவிட்டால் பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுடைய வீடு தும்சமாகும் என்று சிந்தித்து பாருங்கள். The law has to investigate who did the stone pelting. Then the person who pelted the stone should be punished as per the provision of the law. ஸ்டோன் பெல்டிங்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறீர்கள். அப்போ யார் அந்த ஸ்டோன் பெல்டிங்கை செய்தார்கள்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார்? அவர்கள் மீது வழக்கை போடுங்கள், வழக்கை போட்டு அவர்களை சிறையில் அடையுங்கள். இதுதானே நியாயம், இதுதானே நீதி. எதுவுமே இல்லாமல் அவருடைய வீட்டை போய் இடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை யாருமே கேட்கக்கூடாது, இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த வீடு இல்லீகலாக இருந்திருந்தால் 5 ஆண்டுகள் வரை ஏன் நீங்க அமைதியாக இருந்தீர்கள்? அதையும் நீங்க பார்க்க வேண்டும். சந்த் ராம்கிரி என்று ஒரு செயின்ட் இருக்கிறாராம், பாபா இருக்கிறாராம். இவர்களெல்லாம் நான் பாபாவாகவே நம்புவதில்லை. ஹிந்து மதத்திற்காக இது போன்ற நபர்கள் ஒரு களங்கமாக மட்டும்தான் இருக்கிறார்கள். ஹிந்து மதம் எவ்வளோ பிரமாதமான மதம், அதற்கான மரியாதை, அதற்கான மதிப்பை இது போன்ற நபர்கள் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நபர்களை நம்பலாமா? இன்னொரு மதத்தை பற்றி தவறாக பேசுவது, கொச்சையாக பேசுவது, ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தூண்டக்கூடிய இது போன்ற நபர்களை எப்படி நாம் செயின்டாக பார்க்க முடியும்? எப்படி நாம் சாமியாராக பார்க்க முடியும்? இந்த நபர் தான் ப்ராஃபட் முகம்மதை பற்றி தவறாக பேசினார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து தான் இந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நபர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கிறார்கள். இதே போன்ற நபர்களை நீங்கள் பார்க்கும்போது அரப் நாட்டிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அப்போ இந்த நாட்டு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வைத்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் நியூஸாக மாறிவிட்டால் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுவார்கள். ஆனால் இந்து
விஷயத்தில் ரியாக்ஷன் எடுக்காது. இது போன்ற நபர்களை கைதும் செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய வீட்டை அதே அரசாங்கம் கையில் எடுக்காது, புல்டோஸ் செய்யாது. ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன். இந்த ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சமீப காலமாக எத்தனையோ வீடுகளை, முக்கியமாக தலித் மற்றும் முஸ்லிம் வீடுகளை உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இதே போன்று புல்டோஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்துக்களுடைய வீடெல்லாம் இடிக்கப்படாது. எந்த ஸ்லோகனை பிரைம் மினிஸ்டர் மோடி கூறுகிறாரோ, அதாவது ஒவ்வொரு ஏழை தலையில் நான் வீட்டை கொடுப்பேன் என்று எதை கூறுகிறாரோ, அதை கொடுக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து யாரோ ஒரு நபர் ஒரு வீட்டை, ஒரு குடிசையை போட்டால் கூட, ஒரு மாளிகையை கட்டினால் கூட அதை நீங்கள் அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். எந்த சட்டத்திற்கு அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது? டெமாலிஷிங் அ ஹவுஸ் இன் தி நேம் ஆஃப் பனிஷ்மெண்ட். எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? தொடர்ந்து நீங்க பாருங்கள், ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த கலவரத்தை வைத்து யோகி ஆதித்யநாத், மோகன் யாதவ் போன்ற நபர்கள் இதே போன்ற புல்டோசர் ஜஸ்டிஸை தான் எடுத்து காட்டுகிறார்கள். மோகன் யாதவை பற்றி நீங்க பார்த்தீர்கள்ல, யாருக்குமே தெரியாது. கடந்த 18 ஆண்டுகளாக சிவராஜ் சிங் சௌஹான் இதே மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரை நீக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துடன் பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் அமித்ஷாவுடைய திட்டப்படி அவரை நீக்க வேண்டும். நீக்கியதற்கு பின்பு வேறு யாரையாவது அந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் தான் மோகன் யாதவ் அந்த இடத்தில் வந்தார். யாருமே எதிர்க்கவில்லை. இதே இடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாபா தீரேந்திர சாஸ்திரி, சோஷியல் மீடியாவில் பயங்கரமான பிரபலமான நபர். அவருடைய மீட்டிங்கெல்லாம் நீங்க பார்த்தீர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் அவரை கேட்க போறார்கள். இதே நபர் வெளிநாடுகளுக்கு போகும்போது, துபாய்க்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஷேக்ஸ்களை பற்றி பாராட்டி பேசுகிறார். அங்க இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றி பாராட்டி பேசுகிறார், செக்யூலரிசத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் நம் நாட்டில் வரும்போது இந்த நபர் நாவிலிருந்து ஹிந்து முஸ்லிமை தாண்டி வேற எந்த வார்த்தையுமே வருவதில்லை. இந்த நபர் இப்போ இந்த விஷயத்தில் குதித்திருக்கிறார். இந்த நபர் கொடுத்த வார்த்தை என்ன? गलत करोगे तो घर छत से जुदा हो जाएगा. தவறு செய்தீர்கள்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கூரை கூட பறிக்கப்படும், வீடே இருக்காது, வீட்டை நசுக்கி விடுவோம் என்று. யார் இந்த நபர் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு பாபா. இந்த நபருடைய பேர் தான் தீரேந்திர சாஸ்திரி. இவருடைய தம்பி, அவர் மீதே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. அசால்ட் ஆன் வுமன் அண்ட் மைனர், சின்ன குழந்தை பெண்கள், அவர்கள் மீது நடக்கக்கூடிய அசால்ட், அதற்கான வழக்கு இருக்கிறது. அப்போ இவருடைய தம்பியோட வீட்டை இடிக்க சொல்லலாமா? புல்டோஸ் செய்ய சொல்லலாமா? இதே நபர் தீரேந்திர சாஸ்திரி மீதே வழக்கு இருக்கிறது, ஆக்கிரமிப்பு, நில ஆக்கிரமிப்பு வழக்கு. அப்போ இவருடைய ஆசிரமத்தை, இவருடைய வீட்டை இடித்து விடலாமா? அதற்கான ஆர்டிக்கல் எல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், the police have registered FIR against Shaligram Garg, 2 accomplices for their promoters involved in the attack of humilists. இவருடைய தம்பியை தாண்டி 2 நபர்கள் இந்துக்கள் மீது வழக்கு போடப்பட்டது. அவர்கள் மீது நீங்க வழக்கை போட்டீர்களா? அவர்களை நீங்க சிறையில் அடைத்தீர்களா? அவர்களுடைய வீட்டை இது போன்று டெமாலிஷ் செய்தீர்களா என்றால் கிடையாது. செயின்ட், மகாத்மா, மௌலானா, ஃபாதர், அனைத்து நபர்களும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களாக இருந்தார்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்து முஸ்லிம் இது போன்ற கலவரங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ, இது போன்ற மத குருக்கள் களத்தில் இறங்குவார்கள், ஒரு அமைதிக்காக இறங்குவார்கள், ஸ்டேட்மெண்ட்களை கொடுப்பார்கள். ஆனால் இது போன்ற நபர்கள் போன்று இந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பை பரப்பக்கூடிய வேலையை என்னைக்குமே பார்த்ததில்லை. தீயில் நெய்யை ஊற்றக்கூடிய வேலையை பார்த்ததில்லை, தீயில் தண்ணியை தான் ஊற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். இப்போ அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, தீரேந்திர சாஸ்திரி எப்படி ஆடிங் ஃபியூல் ஆன் த ஃபயர் என்று இதை பார்த்தீர்கள்னா, இன்வெஸ்டிகேஷன், யார் அந்த கல்லை எறிந்தார்கள், எப்படி அந்த இடத்தில் அந்த கலவரம் வெடித்தது, அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்று கூறவில்லை. அப்படி நீங்க தவறு செய்தீர்கள்னா உங்களுடைய வீட்டை புல்டோஸ் செய்து விடுவோம் என்று நியாயப்படுத்தி பேசுகிறார். ஷஹசாத் அலி
இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது யாருடைய வீடு இடிக்கப்பட்டதோ அவரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். கிரிராஜ் இஸ் இன்சுலண்ட் இன் ஹாரர் ஆஃப் ப்ராஃபிட் முகமதை பற்றி தவறாக பேசிய காரணத்தால் அஞ்சுமன் சதர் கமிட்டியை சார்ந்தவர்கள், உலேமா கமிட்டியை சார்ந்தவர்கள் மற்றும் மக்கள் நாங்கள் அனைவருமே சேர்ந்து மஹந்தை, அதாவது இந்த சாமியாரை கைது செய்வதற்காக நாங்கள் ப்ரொடெஸ்ட் செய்தோம். அங்கே எஃப்ஐஆரை கூட இருக்கவில்லை. அதில் ஒரு சில நபர்கள் அங்கே குத்தளித்து அங்கே கோஷத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த கோஷத்தை அவர்கள் ஸ்டோன் பெல்டிங் என்று எழுதி எங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. हाजी शहजाद अली के मुताबिक नबी की शान में गुस्ताखी गिरिराज महंत ने की थी. आपत्तिजनक बयान के विरोध में अंजुमन सदर कमेटी, उलेमा कमेटी व आवाम ज्ञापन देने गई थी. அனைத்து நபர்களுமே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பு கிரிராஜ் மஹந்தை கைது செய்வதற்கும் கிரிராஜ் மஹந்தை உடனடியாக அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சென்றோம். எதுவுமே நடக்கவில்லை என்று. ஷஹजाद अली அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, फोन आने पर हम भी पहुंच गए. मौके पर एसडीएम, डिप्टी कलेक्टर समेत अन्य अधिकारी थे. எனக்கும் ஃபோன் வந்து இந்த மாதிரி நாங்கள் வழக்கு போட போகிறோம், அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். நாங்களும் அங்கே போனோம். அங்கே எஸ்டிஎம் இருந்தார், கலெக்டர் இருந்தார், மற்ற அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த அனைத்து அதிகாரிகளுக்கு முன்பு நாங்கள் அந்த அதிகாரிகளுமே எனக்கு நன்றாக தெரியும். 14-15 ஆண்டுகளாக நான் இவர்களுடன் ரொம்பவே நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறேன். அனைத்து நபர்களும் என்னை பர்சனலாக தெரியும். எந்த விதமான தவறும் நாங்கள் செய்யவில்லை, எந்த விதமான கற்களையும் நாங்கள் எரியவில்லை. யார் இருந்தார்களோ அவர்களை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டுமே. என்னை அதில் மிக முக்கியமான குற்றவாளியாக மாற்றி இன்னைக்கு என்னோட வீட்டை டெமாலிஷ் செய்து விட்டார்கள். இதே சட்டமாக நீங்கள், இதே நியாயமாக நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி ஒர்க்கர்ஸ் ஜார்க்கண்டில் என்ன செய்தார்கள்? பிஜேபி ஒர்க்கர்ஸ் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய போலீசார்கள் மீது எந்த அளவில் கற்களை கொண்டு எறிந்தார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேமராவிற்கு முன்பு ஒரு போலீஸ் அதிகாரியே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அப்போ பிஜேபியினர்கள் மீது அவர்களுடைய வீடுகளை தேடி கண்டுபிடித்து புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கலாமா, புல்டோசர் ஜஸ்டிஸ் செய்யலாமா என்கிற இந்த கேள்வியை நாம் கேட்கும்போது அதற்கான பதில் கிடைக்காது. காரணம், நாங்கள் பிஜேபியை சார்ந்தவர், எங்களோட வீட்டையெல்லாம் நீங்கள் இடிக்கக்கூடாது. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால், தலித்தாக இருந்தால் நாங்கள் இடிப்போம். நாங்கள் இந்த கேள்வி எடுத்து வைத்தால் நாங்களும் தேச துரோகியாக மாறிவிடுவோம். நீங்கள் முஸ்லிம்களுக்கு இட்டு பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அப்போது ரெண்டுமே ஸ்டோல் பெயிண்டிங் தானே. அவருடைய வீட்டை நீங்கள் எடுத்தீர்கள், இவர்களுடைய வீட்டையும் இடிங்கள். இது மட்டுமல்ல, எந்த அளவில் இது போன்ற ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, யோகி ஆதித்யநாத்துடைய வீட்டையே நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அவர் மீதும் இதே போன்ற ஒரு வழக்கு இருக்கிறது. அதை விட்டு விடுங்கள். பிஜேபியின் லீடர் சின்மயானந்த் ஜி ஒரு ரேப் அக்யூஸ்ட், அவருடைய வழக்கை நீங்கள் வாபஸ் பெற்று விட்டீர்கள். அப்போ அவருடைய வீட்டையும் நீங்கள் எடுத்திருக்க வேண்டுமா? இருக்க கூடாதா? பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலை நான் எடுத்தேன் என்றால் இன்னைக்கு நாடு முழுவதும் பத்தாது, அந்த அளவில் வழக்குகள் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்கிறது. பனாரஸில் இருக்கக்கூடிய ஐடி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன் நடந்த அந்த தவறு, 4 பிஜேபியை சார்ந்தவர்கள், அவருடைய வீடுகளை நீங்கள் இடித்தீர்களா? 151 எம்பிக்கள் இன்னைக்கு லோக்சபாவில் இருக்கிறார்கள். அந்த 151 எம்பிக்களோட வீட்டை உங்களால் இடிக்க முடியுமா? அதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், டிஎம்கேவை சார்ந்த நபர்களும் இருக்கிறார்களே, டிஎம்சியை சார்ந்த நபர்களும் இருக்கிறார்கள், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். இடிக்க முடியுமா? இது போன்ற கேள்வியை கேட்டால் நாங்கள் தேச துரோகியாக மாறிவிடுவோம், அல்ல முஸ்லிம்களுக்கு முட்டு கொடுத்து பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். முஸ்லிம் மற்றும் தலித்களுடைய வீடுகளை எந்த அளவில் நீங்கள் தாக்கி வருகிறீர்களோ, பிஹெச்யூ இதே பிஜேபியை சார்ந்த 4 யுவா மோர்ச்சாவை சார்ந்த நபர்கள், அவர்களுடைய வீட்டை நீங்கள் கை கூட வைக்கவில்லை, ஒரு கீறல் கூட வரவிடவில்லை. இந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய சட்டம் வேலை பார்க்கிறது, புல்டோசர் ஜஸ்டிஸ் வேலை பார்க்கிறது. இதை பற்றி நான் ஆழமாக விசாரிக்கும் போது எஸ்பி சத்ரபூர் அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த இன்சிடென்ட் நடந்து முடிந்த அடுத்த 1 மணி நேரத்தில் 16 முஸ்லிம்களுடைய லைசன்ஸ்ட் ரிவால்வர்ஸ்களை
ரத்து செய்திருக்கிறார்கள். ஆயுதங்களுக்கான அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரஃப் உல்லா கான் 0.6 போர் ரைஃபிள் வைத்திருந்தார், கேன்சல் ஆயிடுச்சு. ஆசாத் அலி 315 போர் ரைஃபிள் வைத்திருந்தார், கேன்சல் ஆயிடுச்சு. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா நசீம் சௌத்ரி, பர்வேஸ் கான், முக்தார் ஜுனேத் கான், தாரிக் ஷக்கீல் அஹமத், இது போன்ற 16 நபர்களுடைய லைசன்ஸ் ரிவால்வர்கள். அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தேவைப்படும். அரசாங்கம் தானே இந்த லைசன்ஸ் ரிவால்வரை கொடுத்தது. அப்போ எப்படி நீங்கள் இதை கேன்சல் செய்தீர்கள்? இது மட்டுமல்ல, ஷதாப் சோனுடைய கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. இன்சிடென்ட் நடந்த 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிளட் பேங்க் கேம்பில் இவருக்கு அந்த பணி போடப்பட்டது, டியூட்டி இருந்திருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அந்த இடத்தில் சூரிய பிரதாப்புடைய குடும்பத்தினர்களும் அந்த பிளட் கேம்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய பிரதாப் நேரடியாக அவர் அங்கதான் இருந்தார் என்கிற ஸ்டேட்மெண்டை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறிய பின் கூட அவருடைய பேரும் இந்த கலவரத்தில் சேர்த்திருக்கிறார்கள். 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நபர். தெளிவாக தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை டார்கெட் செய்து பொலிட்டிக்கல் ரெவெஞ்சாக இதை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பிரசிடென்ட் ஜீது பத்வாரி அவர் ஒரு ப்ரோக்ராமை நடத்தியிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அங்கே வந்திருந்திருக்கிறார்கள். அங்கேயும் இதே போன்ற வழக்குகள், இதே போன்ற தவறான செயலை இவர்கள் செய்ய பார்த்திருக்கிறார்கள். பியோர் பொலிட்டிக்கல் ரெவெஞ்சாக தான் நான் இதை பார்ப்பேன். ஒரு சினிமாவில் தீ வைக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர், காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்த அக்னிஹோத்ரி, விவேக் அக்னிஹோத்ரி கால்கட்டாவில் நடந்த அந்த கொடூர செயலுக்காக போராடுவதற்காக சென்று விட்டார். அவர் பாட்டு பாடுறாரா இல்லை கோஷமிடுகிறாரா என்றே புரியவில்லை. இந்த நபர் போட்ட அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி அங்கே நடக்கிறார் என்று. ஆனால் இதே நபர் பிஜேபி சாசனம் இருக்கக்கூடிய இடங்களில் அங்க ஹாத்ரஸ், உன்னாவ் போன்ற வழக்குகளில் என்னைக்கு குரல் கொடுத்தார், என்னைக்கு அங்கே போராட்டத்தில் இறங்கினார், என்னைக்கு அந்த இடங்களுக்கான ஒரு ட்வீட்டையாவது போட்டிருக்கிறார். அதாவது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இங்கே வேணாலும் நாங்கள் போராட்டத்தை செய்வோம், ஆனால் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். இஸ் திஸ் வாட் அ டெமோக்ரஸி சேஸ்? அவர் அங்கே போய் வந்தபோது யாருமே அவரை கைது செய்யவில்லையே, அவருடைய மண்டையை யாருமே உடைக்கவில்லையே, அவரை நீங்கள் ப்ரொடெஸ்ட் செய்யக்கூடாது என்று யாருமே தடுக்கவில்லையே. டிஎம்சி மம்தா பானர்ஜியோட அரசாங்கம், நீங்கள் தைரியமாக போனீர்கள், ப்ரொடெஸ்ட் செய்தீர்கள் வந்தீர்கள். இதுதானே இந்த நாட்டு டெமோக்ரஸி உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. மகாராஷ்டிராவில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. எதிர்கட்சிகள் அங்கே நாங்கள் பந்தை நடத்துவோம் என்று கூறினார்கள், கடையடைப்பு நடத்துவோம் என்று கூறினார்கள். மகாராஷ்டிரா மும்பை ஹைகோர்ட் இல்லை, நீங்கள் பந்தெல்லாம் நடத்தக்கூடாது என்று கூறிய போது சரி நாங்கள் அமைதி போராட்டத்தை நடத்துவோம் என்று அமைதியான முறையில் அங்கே போராட்டம் நடந்தது. இதுவும் ஒரு டெமோக்ரஸி தானே. இந்த நாட்டில் டெமோக்ரஸி எந்த அளவில் சின்னாபின்னமாகி நிற்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் விவசாய போராட்டத்தை எந்த அளவில் கொச்சையாக பேசியிருக்கிறார் என்று நீங்க பாருங்கள். விவசாய போராட்டத்தில் பங்களாதேஷ் போன்ற கலவரம் வெடித்திருக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் இல்லை என்றால், அங்க ரேப்ஸ் நடந்தது, மர்டர்ஸ் நடந்தது. இதற்கு பின்னாடி அமெரிக்கா மற்றும் சைனாவுடைய பவர் இருந்தது. கங்கனா ரனாத்தோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இல்லையா? விவசாயிகளை ரேபிஸ்ட் என்று நீங்க பட்டத்தை சுமத்தியிருக்கிறீர்கள், விவசாயிகளை கொலைகாரர்கள் என்று நீங்க கூறியிருக்கிறீர்கள், விவசாயிகளை தீவிரவாதி காலிஸ்தானி என்று நீங்க கூறியிருக்கிறீர்கள். மண்டி ஹிமாச்சல் பிரதேசத்தின் எம்பியான கங்கனா ரனாத், இவர்களை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. ஃபுல் காம்பன்சேஷன் நிச்சயமாக இந்த நபர்களுக்கு கிடைக்க வேண்டும். அரசாங்கம் நினைத்தால், இந்த நாட்டு நீதிமன்றங்கள் நினைத்தால், இந்த நாட்டு போலீசார்கள் நினைத்தால் இது போன்ற இன்சிடென்ட்ஸ்களை உடனுக்குடன் தடுத்து நிறுத்தலாம். கோர்ட் மட்டும் ஒரு முறை உத்தரவை போடட்டும். அங்கு நின்ற அதிகாரிகள், போலீசார்கள், இவர்கள் தான் இந்த காம்பன்சேஷனை கொடுக்க வேண்டும் என்று கூறட்டும். எந்த அரசியல்வாதி ஃபோன் செய்து அந்த வீட்டை இடித்து விடுங்கள் என்று கூறினால் கூட, சார் நாங்கள் அந்த வீட்டை இடிக்க முடியாது, நீங்கள் ரிட்டனில் எங்களுக்கு கொடுக்காத வரை நாங்கள் செய்ய மாட்டோம்.
நீங்க சொல்லிடுவீங்க, நாங்க போய் இடிச்சுட்டு வந்துடுவோம், நாளைக்கு கோர்ட்ல போய் யார் பதில் கொடுக்கறது? எங்களுடைய சம்பளத்தில் இருந்தானே, எங்களுடைய பணத்தில் இருந்தானே அந்த வீட்டை கட்ட சொல்லுவார்கள், அந்த காம்பன்சேஷனை கொடுக்க சொல்வார்கள். கையெடுத்து கும்பிடுகிறோம், நாங்கள் இந்த வேலையை பார்க்க மாட்டோம் என்று கூறுவார்கள். இது சட்டம் தன்னுடைய வேலையை பார்க்கும். நீதிமன்றங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் புல்டோசர் ஜஸ்டிஸை வைத்து இந்த நாட்டில் அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.